பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நீதிமொழிகளின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம், ஜீவனுக்கு ஏதுவான கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளும் காது ஞானிகளிடத்திலே தங்கும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பீட்டர் கார்ட்லைட் என்ற புகழ்பெற்ற மெதடிஸ்ட் சபை போதகர் ஒருவர் சத்தியத்தை சத்தியமாக போதிக்கக்கூடியவர். தன் பிரசங்கத்தை கேட்பவர்கள் யாரென்று கூட பார்க்காமல், அதற்கு ஏற்றபடி வளைந்து கொடுத்து பேசாமல் சத்தியத்தை உள்ளபடி பிரசங்கம் பண்ணக்கூடியவர். ஒரு நாள் இந்த போதகரின் சபைக்கு திடீரென்று ஜனாதிபதி ஆண்ட்ரூ ஜாக்சன் வந்தார். தங்கள் சபை போதகரின் தன்மை அறிந்த மூப்பர்கள் போதகரிடம் வந்து, போதகர் ஐயா, இன்று நம்முடைய சபைக்கு ஜனாதிபதி ஆண்ட்ரூ ஜாக்சன் வந்திருக்கிறார். ஆகவே அவர் பாதிக்கப்படும்படி பிரசங்கித்து விடாதீர்கள் என்று சொன்னார்கள். பிரசங்கம் நேரம் வந்தது. போதகர் எழுந்தார். இன்று நம்முடைய சபைக்கு ஜனாதிபதி ஆண்ட்ரூ ஜாக்சன் வந்திருக்கிறார் என்று எனக்கு சொல்லப்பட்டது. மேலும் உங்கள் வார்த்தைகளில் கவனமாக இருங்கள் என்றும் எனக்கு சொல்லப்பட்டது. நான் ஒன்று சொல்லட்டுமா? ஆண்ட்ரூ ஜாக்சன் தன் பாவங்களிலிருந்து மனம் திரும்பாவிட்டால் அவர் பரலோகம் செல்ல முடியுது என்று மிக தைரியமாக கூறினார். சபை விசுவாசிகள் அனைவரும் இந்த இளம் ஊழியர் ஜனாதிபதிக்கே பயப்படாமல் இவ்வளவு தைரியமாக பேசுகிறாரே என்று ஆச்சரியப்பட்டார்கள். சபை முடிந்ததும் ஜனாதிபதி ஜாக்சன் போதகரிடம் எப்படி நடந்து கொள்வார் என்று அனைவரும் அச்சத்தில் இருந்தார்கள். சபை முடிந்து வீட்டுக்கு செல்லும்போது ஜனாதிபதி போதகரை பார்த்து, உங்களை போன்ற மனிதர்களான ஒரு இராணுவம் எனக்கு இருந்தால் இந்த உலகத்தையே நான் வென்று விடுவேன் என்று சொல்லி சென்று விட்டார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த போதகர் ஜனாதிபதி அந்த ஆண்ட்ரூ ஜாக்சனுக்காக அவருக்கு ஏற்றது போல வளைந்து கொடுத்து பேசாமல் கர்த்தர் என்ன சொன்னாரோ அந்த வார்த்தையை தைரியமாக போதித்த ஒரு பரிசுத்தவான். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அநேக ஊழியக்காரங்களை பார்க்கும்போது அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தையை ஜனங்களுக்கு தகுந்தது போல் ஏற்றது போல என்ன செய்கிறாங்க, போதிக்கிறார்கள். நாம் கவனமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நீ வேத புத்தகத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாப் சீரியாவுக்கு விரோதமாக படையெடுத்து தன் இழந்த ராமத்தை மீண்டும் பெற்றுக்கொள்ளத்தக்க விரும்பினான். அப்பொழுது ஆகாப் 400 தீர்க்கதரிசிகளை கூடி வர செய்து அவர்களிடம் தீர்க்க தரிசனம் கேட்டான். அந்த தீர்க்கதரிசியின் வாயிலே ஒரு பொய்யின் ஆவி வந்ததால் அவர்கள் அனைவரும், நீர் போம், ஆண்டவர் ராஜாவின் கையில் அதை ஒப்புக் கொடுப்பார் என்றார்கள். ஆகாப்புக்கு உதவி செய்யவும் அந்த யூதாவின் ராஜாவாகிய யோசபாத், நாம் விசாரித்து அறிகிறதற்கு இவர்களை அல்லாமல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி வேறு யாராக இருக்காங்களா என்று சொல்லி அவன் கேட்கிறான். அதற்கு இஸ்ரவேலின் ராஜா ஆகாப், மிகையா என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறான், அவன் என்னை குறித்து நன்மையாக அல்ல தீமையாகவே தீர்க்க தரிசனம் சொல்லுவான் என்று சொன்னான். யோசபாத் கேட்டதுக்கு நம்ப மிகையா தீர்க்கதரிசி வரவழைக்கப்பட்டார். மிகையாவை அழைத்தார்கள். அழைத்து சென்றவர்கள் மிகையாவிடம் 400 தீர்க்கதரிசியின் வார்த்தைகளும் ஏகவாக்காய் ராஜாவுக்கு நன்மையாக இருக்கிறது, ஆகவே நீயும் அதே போல் நன்மையாக தீர்க்க தரிசனம் சொல் என்று மிகையாவிட்ட சொன்னார்கள். அதற்கு மிகையா, கர்த்தர் என்னிடத்தில் சொன்னதையே நான் சொல்வேன் என்றார். மிகையா தீர்க்கதரிசி ஆகாபிடம் வந்து, இஸ்ரவேல் ஜனங்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல சிதறடிக்கப்பட்டதை கண்டேன் என்றார். ஆனாலும் ஆகாப் 400 தீர்க்கதரிசிகளின் தீர்க்கதரிசனம் நம்பி யுத்தத்துக்கு போனான். போன இடத்திலே மரித்து போனான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை கேட்குற நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறோம்? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அநேக ஜனங்கள் அநேக கர்த்தருடைய வார்த்தையை நம்புகிறார்கள். ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி அநேக காரியங்கள் செய்து வெற்றி பெறுகிறார்கள். ஆனால் அதை பயன்படுத்தி ஒரு கூட்டம் இது கர்த்தருடைய வார்த்தை என்று பொய் சொல்லி அநேக ஜனங்களை வஞ்சித்து தேவனை விட்டு வழி விலக்குகிறார்கள். ஹல்லேலூயா. எனவே இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நாம் சத்தியத்தில் நாம் உறுதியாக இருப்போம். இது தேவனுடைய வார்த்தை என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம். மெய்யாகவே கர்த்தர் என்னோடு கூட பேசுகிறார் என்று நாம் உணர்ந்து மனம் திரும்புவோம். இன்னைக்கு அநேக தவறான தீர்க்கதரிசிகள், கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதகர்கள்
கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி இது மெய்யாகவே கர்த்தருடைய வார்த்தை என்று சொல்லி தங்களுடைய வார்த்தைகளை ஜனங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை என்று சொல்லி நம்ப வைக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அநேக ஜனங்களுக்கு ஏற்ற விதமாய் சத்தியத்துக்கு வளைந்து கொடுக்கிறார்கள். அப்படிப்பட்ட சபைகளுக்கு அப்படிப்பட்ட போதகத்தை நாம் கேட்காம சத்தியத்தில் உறுதியாக இருக்கிற சபையில் நாம் கர்த்தருக்காக வைராக்கியமாய் வாழுவோமானால் நம்மை ஆண்டவர் ஆஸ்வதிப்பார். எனவே இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நாம் சத்தியத்தில் உறுதியாக இருப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுக்கிற வார்த்தைகளை கடிந்து கொள்வதில் நம்ம ஏற்றுக்கொள்வோம். சபையிலிருந்து போதகர் நம்மை கடிந்து கொள்ளும்போது கடிந்து கொள்கிற வார்த்தைகளை நம்ம கொடுக்கும்போது அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு திரள் கூட்ட மக்கள் சபையில் ஊழியக்காரர் கடிந்து கொண்டால் அவங்க சபை விட்டு வெளியே போவதை பார்க்க முடிகிறது. கடிந்து கொள்ளாத சபைக்கு போயிடுவாங்க. ஜனங்களுக்கு ஏற்றது போல் தகுந்தது போல் பேசுகிற இடங்களில் போய் ஆண்டவரை ஆராதிக்கிறாங்க. இன்றைக்கி அநேக குடும்பங்கள் அந்த குடும்பங்கள் இன்றைக்கி ஆஸ்வதிக்கப்படாமல் இருக்கிறாங்க. எனவே கடிந்து கொள்ளுகிறதை கேட்கிற விசுவாசிகள், அதை ஏற்றுக்கொள்கிற விசுவாசிகள் இன்றைக்கு தேசத்தில் ஆஸ்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? நம்ம எப்படிப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை கேட்குறோம்? நம்மை சீர்படுத்த சரிப்படுத்த நம்மை கடிந்து கொள்கிற சபையில் நம்ம இருக்கிறோமா? அந்த ஊழியக்காரருடைய வார்த்தை கேட்குறோமா? இல்லைன்னா நமக்காக பேசுகிற, வளைந்து நெளிந்து பேசுகிற, நமக்கு ஏற்றால் போல் பேசுகிற இடத்துல உட்கார்ந்துருக்கிறோமா என்பதை ஆராய்ந்து பார்த்து நாம் கவனமாக அந்த இடத்தை விட்டு நாம் கடந்து நம்மை கடிந்து கொள்கிற இடத்துல போய் கர்த்தரை ஆராதிப்போம். அங்கே நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஜெபிப்போமா? பரலோக தேவனே, இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளை ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஆஸ்வதிங்க. கடிந்து கொள்கிறதை கேட்டு ஆண்டவரே, அந்த கடிந்து கொள்ளுதலை கேட்டு அதன்படி தங்கள் வாழ்க்கையை சரிப்படுத்தி சீர்படுத்தி வாழுகிற நல்ல இருதயத்தை சபை மக்களுக்கு கொடுப்பீராக, ஜனங்களுக்கு கொடுப்பீராக. இந்த இறைவார்த்தை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் ஆண்டவரே, கடிந்து கொள்ளுகிற அந்த சபை, அந்த போதகர் எங்களை தேவன் கொடுத்த மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்று உணர்ந்து அந்த சபையில் நிலைத்திருக்க உதவி செய்வீராக. இந்த இறைவார்த்தை கேட்ட எல்லாரையும் ஆஸ்வதிக்க நாளுக்குரிய கிருபை கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. உங்களை யாவரும் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிமே அமையட்டும். ஆமேன்.